இனியா கேட்ட சந்தேகத்துல தீர்த்து வச்சிங்களா? என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ என்கிட்ட பேசுற விவசாயிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்க்கா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றாங்க? அதாவது பிரவீனா, கெமிக்கல் அடிச்சோன்னே ரிசல்ட் கிடைச்சதா, அதனால ஃபார்மர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. ஏன் அதை அடிக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ கத்திரிக்காய் காய்ப்புழுவே எடுத்துக்கிட்டாலுமே இப்போ கெமிக்கல் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அந்த இனமே அழிஞ்சிருக்கணும்ல, அந்த புழுவோட இனமே. ஏன் அது வந்துட்டு மறுபடியும் உருவாகிக்கிட்டே இருக்குக்கா? அதாவது இப்போ கெமிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டா ஆவியா வந்துட்டு போயிடும். அப்போ திரும்ப நம்ம டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்க திரும்ப அடிச்சுட்டே இருக்காங்க. மீண்டுமா உங்களுக்கு செலவுமே அதிகமாகும்லக்கா? அடைய அவங்க வந்து ரிசல்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தனா, இப்ப கெமிக்கல் அடிச்சோன்னே நீ கேட்ட மாதிரி புழு எல்லாமே கண்ட்ரோலா இருக்கணுமா? பட் என்னன்னா போன ஒரு தடவை அடிச்சா உனக்கு வலிக்கும், திரும்ப அடிச்சா உனக்கு பழகி போயிடல. சொரணை இல்லைன்னு அதேதான் பழகி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அதனால அவங்க திரும்ப அடிச்சு பிளான்ட் அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பழகி போயிருச்சு. அதனால இப்போதைக்கு கண்ட்ரோல் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. அப்ப ஏன் அவங்க இயற்கை வழியில யோசிக்க மாட்டாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இயற்கை வழியில போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் லேட்டா தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஆழமா மனசுல பதிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அது உண்மையாக்கா ரிசல்ட் இருக்காது? அப்படிலாம் கிடையாது பெருவினா. இப்பெல்லாம் இயற்கை முறையில பயன்படுத்துறதே கெமிக்கலுக்கு ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்ப இயற்கை முறைனா அந்த பஞ்சகாவியா மீனாமிலம் அந்த மணியா? அது ஒரு சூப்பர் சாய்ஸ் தான். அது முழுக்க இயற்கை சம்மந்தப்பட்டதான். ஏன் நம்ம நுண்ணுயிர் கொண்ட தயாரிப்பு பயன்படுத்தக்கூடாது? நுண்ணுயிர்னா எந்த மாதிரி சொல்றீங்க? இந்த மெட்டாரைசியம்? கரெக்ட். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இந்த பிவேரியா, மெட்டாரைசம், இதுவே அனைத்து வகையான பூச்சிகளுக்குமே நல்லா கேக்குதே. இப்ப அப்படி பார்த்தோம்னா என்னென்ன நுண்ணுயிர்களுக்கா இருக்கு பூச்சிக்குனா? இப்ப பார்த்தேன்னா இந்த பிவேரியா, மெட்டாரைசம் எடுத்துட்டோம்னா நம்ம சாரூஞ்சு பூச்சி வண்டுகளுக்கு கேட்குமா? வெட்டிசிலியம் லெக்கானின்ற நுண்ணுயிர் வந்து வெள்ளைக்கு நல்லாவே கேட்கும். 100 புழுக்குமே நுண்ணுயிர் இருக்கு. பொக்கோனியா ஸ்பீசிஸ். ஆமா, பொக்கோனியா ஸ்பீசிஸ், வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் சொல்லுவோம். அது போக நிமோரியா ரிலேன்னு ஒரு நுண்ணுயிர் இருக்கு. இதுவுமே எல்லா வகையான சாரூஞ்சு பூச்சிக்குமே கேட்கும். இப்ப நீங்க சொல்ற நுண்ணுயிர் பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் யூஸ் பண்ணலாம் போலயே. தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது நீ டோசேஜ் அதிகமா கொடுத்தாலுமே பிரச்சனையே ஆகாது. அப்படியா? இந்த நுண்ணுயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே தயாரிப்புல நல்லா இருக்கும்லக்கா? அட ஏன் இல்லாத நம்ம கிட்ட இருக்கே. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க சொல்றோம்.